டிராகன் விண்கலத்தின் டாக்கிங் பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வெற்றிகரமாக இந்த டாக்கிங் பணிகள்லாம் செய்யப்பட்டு முடிந்திருக்கு. இவங்க இதுக்கப்புறமா 60 வகையான ஆய்வுகளை செய்வாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதில் பெயர் பெற்றிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கனவு திட்டமான ககன்யான் திட்டத்திலே அவருடைய பெயர் இருக்கு. அப்போ இவருடைய ஆய்வுகள்லாம் ககன்யான் திட்டத்துக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் ககன்யான் திட்டத்தில் இதன் மூலியமா கருத்துக்கிட்டு அதில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இந்த ஆக்சியம் 4 திட்டம் என்பதுதான் இந்த 4 வீரர்களும் சென்றிருக்கக்கூடிய திட்டம். ஆக்சியம் என்ற அமெரிக்காவை சேர்ந்த தனியார் நிறுவனம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. இந்த ஆக்சியம் என்ற நிறுவனமே நாசாவில் பணிபுரிந்த முன்னாள் விண்வெளி வீரர்களால் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இந்த ஆக்சியம் நிறுவனமானது வணிக அடிப்படையில், வர்த்தக அடிப்படையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு பூமியிலிருந்து பயணிகளை கிட்டத்தட்ட சுற்றுலா போல அழைத்து செல்வதை ஒரு எதிர்கால திட்டமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகும். இந்த ஆக்சியம் நிறுவனமே சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் போல ஒரு ஆய்வு நிலையத்தையும் கட்டமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்படி கட்டமைத்ததன் பிறகு அவர்கள் வர்த்தக அடிப்படையில் பூமியிலிருந்து விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுதான் ஆக்சியம் நிறுவனம். இது ஏற்கனவே ஆக்சியம் 1, ஆக்சியம் 2, ஆக்சியம் 3 என 3 முறை விண்வெளிக்கு மனிதர்களை சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு வெற்றிகரமாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் தான் இந்த சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட இந்த 4 பேர் சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக்சியம் நிறுவனமான இந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் கூட ஃபால்கன் 9 ராக்கெட்டும் இந்த டிராகன் விண்கலமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். ஆக ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் நிறுவனமும் ஆக்சியம் என்ற தனியார் நிறுவனமும் நாசா என்ற அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் தான் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு பயணப்பட்டிருக்கிறார். அவர் இந்த விண்கலத்தில் பயணம் மேற்கொள்வதற்காக இந்தியா ஆக்சியம் நிறுவனத்திற்கு 550 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறது. 550 கோடி ரூபாய் வழங்கித்தான் இந்த ஆக்சியம் திட்டத்தின் கீழ் டிராகன் விண்கலத்தில் நமக்கு ஒரு இருக்கையை பெற்றிருக்கிறோம். அந்த இருக்கையில் தான் அமர்ந்து இந்த சுபான்ஷு சுக்லா இந்த பயணத்தை மேற்கொண்டு தற்பொழுது டிராகன் விண்கலமானது ISS விண்கலத்தில் வெற்றிகரமாக இணைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்குள் சென்று விடுகிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி 550 கோடி ரூபாய் செலவழித்து நாம் இந்த சுபான்ஷு சுக்லாவை அனுப்பி இருப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதுதான் முதன்மையான கேள்வி. ஏனெனில் இதன் பிறகு இந்தியா தனக்கென ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை கட்டமைக்க இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையமான ISS என்பது அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளினுடைய கூட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாகும். அது விண்வெளியில் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அதில் தான் சென்றவர்கள் எல்லாம் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்கிறார்கள். இதே போல சீனா தனக்கென தியாங்யாங் என்று ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை வைத்திருக்கிறது. இதே போல இந்த ஆக்சியம் நிறுவனம் கூட எதிர்காலத்தில் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை கட்டமைக்க இருக்கிறது. அந்த வரிசையில் இந்தியாவும் கூட தனக்கென சொந்தமாக ஒரு விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய திட்டம் வைத்திருக்கிறது. 2045 ஆண்டுக்குள் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்கிறோம். அதற்கு முன்னதாக ககன்யான் என்ற திட்டத்தின் மூலமாக இந்தியாவுடைய விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள். அது முழுக்க இந்தியாவினுடைய முயற்சியால் இந்தியாவினுடைய ராக்கெட், இந்தியாவினுடைய விண்கலம், இந்திய வீரர்கள் என முழுக்க உள்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக அது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது ககன்யான் என்ற திட்டம். இதே போல நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய தொலைநோக்கு திட்டத்தையும் கூட இந்தியா மேற்கொள்ள இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக விண்வெளி திட்டங்களை நாம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான அனுபவம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அது தொடர்பான ஆய்வுகள் நமக்கு தேவைப்படுகின்றன. அதில் அனுபவம் பெற்ற விண்வெளி வீரர்களும் நமக்கு தேவை. அந்த வகையில் தான் சுபான்ஷு சுக்லா தற்பொழுது 550 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இங்கு அவர் செல்லும் பொழுது இந்த விண்கலத்தினுடைய பைலட்டாக அவர் சென்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 4 வீரர்கள், அந்த பெக்கி விட்சன் என்பவர் தான் இந்த மிஷன் கமாண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இரண்டாவதாக சுபான்ஷு சுக்லா, அவர் இந்த மிஷனுடைய பைலட்டாக அவர் இருக்கிறார். இதே போல உசான்ஸ்கி என்கிற ஒரு போலந்து நாட்டவரும் சென்றிருக்கிறார். அதே போல திபோர் கப்பு என்று சொல்லக்கூடிய ஹங்கேரி நாட்டவரும் சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த சுபான்ஷு சுக்லா, திபோர் கப்பு, அதே போல ஸ்லோவா உஸ்னான்ஸ்கி, இந்த 3 பேரை பொறுத்தவரை அவர்கள் முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள். முதல் முறையாக அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அவர்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த 3 நாடுகளின் வீரர்கள் 2வது முறையாக விண்வெளிக்கு செல்கிறார்கள்.
இந்த ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு இவர்கள் செல்வது இரண்டாவது முறைதான். ஏனெனில் இந்தியாவை பொறுத்தவரையில் எப்படி ராகேஷ் சர்மா சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் அந்த சோயுஸ் விண்கலம் மூலம் சல்யூட் என்கிற அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டாரோ, அதே போல அதே காலகட்டத்தில் இந்த ஹங்கேரி போலந்து நாட்டு வீரர்களும் கூட அப்பொழுது சோயுஸ் விண்கலம் மூலம் சல்யூட் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆக அந்த நாடுகளை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி வீரர்கள் விண்வெளி ஆய்வு நிலையம் செல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்தியா மட்டுமல்ல, ஹங்கேரி போலந்து ஆகிய நாடுகளும் கூட பெருமையுடன் இந்த நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அங்கும் அந்த நாடுகளிலும் கூட அந்த விண்வெளி வீரர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரர் ஒரு விண்வெளிக்கு செல்கிறார், ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு செல்கிறார் என்பதை தாண்டி அவர் அங்கு பெற்று வரக்கூடிய அனுபவம் என்பது, இந்த மிஷன் பைலட்டாக அவர் சென்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த டிராகன் விண்கலத்தை எந்த திசையில் எந்த பாதையில் செலுத்த வேண்டும், செலுத்தும் பொழுது எத்தகைய முடிவுகளை எடுக்க வேண்டும், அதே போல அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை நெருங்கியதன் பிறகு அந்த டாக்கிங் செயல்முறைக்கு கட்டளை கொடுப்பது, அந்த டாக்கிங் செயல்முறையை வெற்றிகரமாக மேற்கொள்வது அனைத்தையுமே கூட சுபான்ஷு சுக்லா தான் மேற்கொள்வார். அது அந்த பெக்கி விட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய விண்வெளி வீராங்கனை. அவர் மிகுந்த அனுபவம் பெற்றவர், 63 வயதான பெண்மணி. அவரே ஒரு பயோகெமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய உயிர் வேதியியல் ஆய்வாளர். அவர் 675 நாட்கள் விண்வெளியில் தங்கிய அனுபவம் பெற்றவர். 10 முறை விண்வெளி நடை நடந்தவர், 60 மணி நேரம் இந்த விண்வெளி நடை மேற்கொண்டவர் என்கிற ஒரு விரிவான, ஒரு வலுவான, ஒரு பழுத்த அனுபவம் பெற்ற விண்வெளி வீராங்கனை. அப்படிப்பட்ட அந்த விண்வெளி வீராங்கனை இந்த பெக்கி விட்டனுடைய வழிகாட்டுதலின் கீழ் சுபான்ஷு சுக்லா இந்த விண்கலத்தை செலுத்துகின்ற அந்த பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அப்படி செலுத்தி வெற்றிகரமாக அது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கும் சென்று சேர்ந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவம் என்பது சுபான்ஷு சுக்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாகும். இதன் பிறகு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அவர் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்துடைய சூழல் எப்படி இருக்கும், ஜீரோ கிராவிட்டி அல்லது மைக்ரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசையை உடல் உணர முடியாத ஒரு நிலையில் எப்படிப்பட்ட நிலை அங்கு இருக்கும், அதை எப்படி சமாளிப்பது, அதை எப்படி எதிர்கொள்வது, அங்கு எதிர்கொள்ளக்கூடிய அந்த உடல்நல பிரச்சனைகள் என்ன, இது தொடர்பான அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும். இதே போல அங்கு அவர் 7 வகையான ஆய்வுகள் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆய்வுகள் மூலம் தரவுகள் திரட்டப்படும். அதுவும் அவருக்கு மிகப்பெரிய அனுபவமா இருக்கும். இந்த அனுபவங்களை பெற்றதனுடைய அடிப்படையில் தான் சுபான்ஷு சுக்லாவை அடுத்து ககன்யான் திட்டத்தில் இந்தியா இறக்க இருக்கிறது. அதற்காக 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் தான் சுபான்ஷு சுக்லா. தற்போது அவர் சென்று வெற்றிகரமாக திரும்பியிருக்கிறார். ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அது சுபான்ஷு சுக்லா தலைமையிலான குழுவாக இருக்கும். அப்பொழுது சுபான்ஷு சுக்லாவே முழுமையாக அந்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு சென்று அந்த விண்வெளியில் சுற்றி வந்ததன் பிறகு அவர் மீண்டும் பூமிக்கு திரும்பார். அப்பொழுது அவருக்கு இங்கு கிடைத்த அனுபவம் என்பது மிக பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கும். அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் சுபான்ஷு சுக்லா தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய் செலவில் அந்த ஆக்சியம் 4 திட்டத்தில் ஒரு இருக்கையை பெற்று சுபான்ஷு சுக்லாவை நாம் அங்கு அனுப்பி இருக்கிறோம். விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இனி அவர் ஆய்வுகள் மேற்கொண்டு வெற்றிகரமாக திரும்புவார்.